அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முகமது. இன்றைக்கி A123 தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். செல்ஃபோனோட டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றிக்கான வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது அதோட பார்ட் 2. நீங்கள் டிஸ்பிளே ஒட்ட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செல்ஃபோனுக்கு என்னெல்லாம் வேணுமோ மாற்றுறதுக்கு அதை பூரா கையில் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்ரி, டச்சு, வேறு அதுக்குள்ள அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பக்கத்துலேயே கையில் எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வேலை பார்க்கணுமே தவிர ஒன்று ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் பசையை போட்டுட்டு திரும்ப ஒட்டிட்டு திரும்ப ஒன்று ஒன்றா தேடி தேடி இது பண்ணிங்கன்னா பசை காஞ்சிரும், டிஸ்பிளே ஒழுங்காக நிற்காது, மேலே தள்ளி நிற்கும், ஒட்டுறதுக்கு லேட் ஆகிரும், பிறகு சரியாக இதாகாது. அதனால் நீங்கள் எல்லாமே இப்படி கரெக்டாக பக்கத்தில் எல்லாத்தையும் கீழே பக்கத்தில் வச்சுக்கணும். ஆனால் தான் உங்களால் க்ளீனாக ஒரு சீக்கிரமாக டிஸ்பிளே ஒட்டி க்ளீனாக ஒட்ட முடியும். இல்லைன்னா லேட் ஆகிடும் டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, பழைய டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இங்கே வந்து இந்த இடத்துல இயர் ஸ்பீக்கரோட நெட் இருக்கும். இதை தொலைச்சிடாமல் எடுத்து வைக்கணும். ஏன்னா இதே மாதிரி வேறு போட்டாலும் உங்கள் சில இதில் உங்களுக்கு சரியாக மேட்ச் ஆகாது. இதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருங்க எப்போவுமே. இது இருந்தால் தான் டஸ்ட் உள்ளே போகாமல் இருக்கும். இதை வந்து இந்த இடத்துல வச்சு இது பண்ணணும். வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த இது இடம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தூசி அடையாமல் இருக்கும், தண்ணி பட்டாலும் அவ்வளோ டக்குன்னு உள்ளே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏர்பட்ஸ் வந்து தொலைக்கக்கூடாது, இந்த ஏர் நெட்டை வந்து தொலைக்கக்கூடாது, ஏர் நெட்டை. நெக்ஸ்ட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும், இதை தொலைச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, சைடில் பழைய பேஸ்ட் இருக்கும், டிஸ்பிளே ஒட்டின பேஸ்ட் இருக்கும். அது அந்த மாதிரி மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் வச்சு இந்த ஃப்ரேம், இதான் ஃப்ரேம், இந்த ஃப்ரேமை நொறுக்காமல் கரெக்டாக அந்த பேஸ்ட்டை மட்டும் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும், கையை எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. ஃப்ரேமை நொறுக்கிட்டிங்கன்னா புது ஃப்ரேம் தான் வாங்கி அனுப்புகிறேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா அப்போ தான் டிஸ்பிளே வைக்கும்போது கரெக்டாக அது வந்து வச்சு பார்த்து வாங்க கரெக்டாக இருக்கும். டிஸ்பிளே அந்த புது டிஸ்பிளே வச்சிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரிஜினல் டிஸ்பிளே கிடைக்காது, எல்லாமே டூபே டிஸ்பிளே தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும். அப்படிங்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் வச்சு பார்த்து வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இதை வந்து ஃபஸ்ட்டு சுரண்டி எடுக்கணும். சுரண்டி வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா டிஸ்பிளே வந்து சில டிஸ்பிளேல வந்து நம்ம கிரவுண்டு டச் ஆகக்கூடாங்கண்டி நம்ம ஷீல்டு வந்து டைரெக்டாக வந்து பாடி டச் ஆகக்கூடாங்கண்டி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டும் இது வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டிஸ்பிளே வைக்கிறீங்கன்னா அது வந்து கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக இருக்கணுக்காண்டியும் ரொம்ப இதாகக்கூடாங்காண்டி அந்த இது வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் தூரம் எடுத்துடக்கூடாது. நிறைய பேர் இதை எடுத்துருந்தாங்க, ஆனால் எடுத்தால் நிறைய சிலத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் முக்காசி எடுக்காமல் வச்சே நீங்கள் ஒட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? அது மாதிரி இந்த சென்சார் சைடில் போய் ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. சென்சார் சைடில் வந்து ரொம்ப முக்கியம். சென்சார் வந்து இது பண்ணிங்கன்னா அப்புறம் சென்சார் எடுக்காது. அவ்வளோதான், ஓரளவுக்கு தெளிவாகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, புதுசாக இந்த டிஸ்பிளே நம்ம செட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிஸ்பிளே எடுத்து பார்த்தீங்களா, இதை எப்படி மாட்டிக்கணும், வச்சுக்கிட்டு வச்சு பார்க்கணும். கரெக்டாக எல்லா முக்கும் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு
ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, கனெக்டரை கரெக்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். தப்பாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்று டிஸ்பிளேயோட கனெக்டர் போயிடும், இல்லைன்னா மதர் போர்டோட கனெக்டர் போயிடும். டிஸ்பிளே கனெக்டர் போட கூட நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மதர் போர்டில் வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். அது கிடைக்காது. சிலதில் டிஸ்பிளே கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் மதர் போர்டில் இருக்க கனெக்டருக்கு இதாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி பேட்டரியை வச்சுக்கோங்க, மாட்டிட்டு பேட்டரியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே லாஸ்ட்டு தான் பேட்டரியை வந்து இது பண்ணணும், ஃபஸ்ட்டு இது பண்ணக்கூடாது. செல்ஃபோன் ஷார்ட் ஆகிரும். டிஸ்பிளே போட்டு ரொம்ப அமுத்திடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரெஷிங் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து ஸ்டிப் வந்து இதாக இருக்கனால. பவர் பட்டன் அமைக்கோங்க. ஆனாச்சு. இந்த மாதிரி ஒரு பவுச் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே. என்றைக்குமே ஒரு டிஸ்பிளே வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் வாங்குகிற டிஸ்பிளேல வந்து இந்த மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், இந்த ஸ்டிக்கர் வந்து டக்குன்னு கிழிச்சிடக்கூடாது. இதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து நீங்கள் எடுக்கலனாலும் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு. இதை நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. டிஸ்பிளே ஒட்டின டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. என்றைக்குமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒட்டி முடித்து எல்லாம் முடித்த பிறகு இந்த ஸ்டிக்கரை எப்படி எடுத்து கிழிச்சிக்கோங்க. எல்லாம் முடித்து நல்லா ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த டிஸ்பிளே வந்து இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிக்கோங்க. அது முன்னாடியே ஃபஸ்ட்டு டக்குன்னு போய் இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டிங்கன்னா அவங்க ரிட்டன் எதுவும்னா பிரச்சனைனா வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இது லாக்கு ஆல்ரெடி எனக்கு லாக் தெரிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டேன். லாக் தெரியாத செல்லில் வந்து என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சைடில் இப்படி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சில இதில் இந்த மாதிரி என்ன செய்யணும்னா பிரைட்னஸை கூட்டி குறைச்சி பார்க்கணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்குன்னா சரியாக தெரியாது, ஆனால் பட்டு அதுக்கடுத்து அது உங்களுக்கு செட் ஆகுனா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஸை வச்சு ஃபுல்லாக அப்படி ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் கரெக்டாக டச் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணுறோம்னா சில டிஸ்பிளே வந்து எடுக்கும், ஆனால் வந்து டச்செலாம் எடுக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஏதாச்சும் ஒரு ஓரங்கள் உங்களுக்கு சரியாக டச்சு ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு வைக்கணும்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ்குள்ளே போய்க்கோங்க. சர்ச் பாக்ஸில் போய் இந்த மாதிரி இடத்துல சும்மா எல்லா லெட்டரையும் டச் பண்ணி பாருங்கள். எல்லா லெட்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா வைக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. இப்படி தான் செக் பண்ணணும். டிஸ்பிளே வேணும், இந்த டிஸ்பிளே செக் பண்ணணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தான் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடையில் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஒட்டி முடிச்சப்பறம் ஒரு வாட்டி, எல்லாம் முடிச்சப்பறம் ஒரு வாட்டி செக்அப் பண்ணணும். அதை நான் பிறகு ஒட்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். திரும்ப பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி இந்த சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, இல்லைன்னா அது ஒட்டாமல் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிடக்கூடாது, இதுதான் மெயின். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இந்த டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இங்கிட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒரு டேப் மாதிரி ஒட்டணும். உங்களுக்கு வந்து இந்த டேப் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேப் வந்து எப்படின்னா தெரியாமல் இந்த பாடியில் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டச் ஆகி இது எடுக்காமல் போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி டேப் வாங்கிக்கணும். வாங்கி இதை வந்து என்ன செய்யணும்னா,
கரெக்டாக இதிலிருந்து விட்டுட்டு அதுக்கடுத்து லைட்டாக வெட்டி விட்டுக்கணும். கொஞ்சம் தான் கரெக்டாக இதை கரெக்டாக உள்ள மடிக்க விடுற மாதிரி டிஸ்பிளே சேர்த்து ஷிப்போட சேர்த்து வெட்டிடக்கூடாது. இப்படி வெட்டிட்டு தெரியுதா வெட்டினது, இதை அப்படியே மடிச்சு விட்றணும். அப்படி இது எதுக்கு கம்மி பண்ணுறோம்னா, இந்த ஸ்டெப்பு வந்து இந்த இதில் இருக்கிறது வந்து மேலே இந்த பாடியில் டச் ஆகக்கூடாதுங்காட்டிக்கும் அது மாதிரி நம்ம இங்கிட்ட பேஸ்ட் போடும்போது இந்த பேஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே போய் இந்த டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்காண்டி தான் இதை விட்டுருவோம். சரிங்களா? இதை ஒட்டிட்டும் நம்ம ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி டிஸ்பிளே ஆன் ஆகதான் பார்த்துக்கணும். இப்படி ஆன் ஆகலைன்னா அப்படியே நம்ம கொண்டு போய் அந்த ஸ்டிக்கரை மட்டும் நம்ம கிழிச்சிட்டு அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா வாங்கிக்கிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் இது மட்டும் ஒட்டியும் பார்த்துறீங்க. இதை ஒட்டிட்டும் ஒரு வாட்டி நம்ம ஒட்டின சின்னதாக தப்பாக இருந்துடலாம். நீங்கள் ஒட்டின பிறகும் டிஸ்பிளே போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே வந்து நம்ப முடியாது, எப்போ நம்ம காலை வரைவிடும். ஏன்னா எனக்கே நிறையாட்டி நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் தொழில் கற்றுக்கிடும் போது நிறையாட்டி நடந்திருக்கு. ஓகே, டிஸ்பிளே இருக்குது. இப்படி ரெடி செக் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த்தாக தான் போகும். நான் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன்னா உங்களுக்கு அப்படி தெரியுது. அதனால் நீங்கள் இதை பற்றி இது பண்ணுவீங்க. சரி, நான் அதை ஒட்டுறதுக்கு நான் ரெடியாகும். ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த இயர் ஸ்பீக்கரை வந்து இந்த இடத்துல வந்து தூசியாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட நெட்டு இதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு டிஸ்பிளே கட்டுறதுக்கு இன்றைக்கி நூல் வச்சு கட்ட போகிறோம். ரப்பர் போடல. 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நூல் வச்சு கட்டித்தரேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரப்பர் எப்படி போடுறேன்னு சொல்லித்தரேன். அதுக்கடுத்து நம்ம ஒட்ட போகிற பேஸ்ட் வந்து டிஸ்பிளே ஒட்டுறதுக்கான பேஸ்ட் வந்து மெக்கானிக் பிராண்டில் D70 7000 D7000 இதை வச்சா நமக்கு ஒட்ட போகிறோம். இது பிளாக் கலரு. ஒயிட்டு விற்பாங்க, ஆனால் ஒயிட்டு வாங்காதீங்க. ஒயிட்டுன்னா உங்களுக்கு வந்து சரியாக ஒட்டாது, ஷார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதை வந்து யாருமே இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்களும் அதை வாங்காதீங்க, பிளாக்கே வாங்க. பிளாக் கலர் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மாட்டினாலும் இந்த பேக் லைட் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்பிளே எரியும் போது லைட் எரிஞ்சாலும் அது உங்களுக்கு வெளியே விசிபிள் ஆகாது. பிளாக் பேஸ்ட் வந்து எல்லாத்தையும் மூடிடும். ஆனால் ஒயிட் பேஸ்ட் வந்து சில நேரத்தில் அதுக்கு வெளியே காட்டும். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா, இதையே நம்ம லைட்டாக ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பேஸ்ட்டு, கொஞ்சம் பேஸ்ட்டு அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஒட்டிக்கிடுவோம். லைட்டாக பேஸ்ட் நிறையா தெரியாமல் இருந்தால் லைட்டாக துடைச்சிக்கணும். கேமராவில் பற்றக்கூடாது, இந்த சென்சார் பையில் ரஃப் பற்றக்கூடாது. கரெக்டாக வச்சு ஒட்டிடணும்.
பார்த்தா தெரியும் தெளிவு ஒட்டியிருக்குன்னா இந்த மாதிரி தான் ஒட்டணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், சுற்றி பேஸ்ட் போடணும். சென்சார் பதிவு மட்டும் விட்ருங்க. சென்சார் பதிவு கேமரா பதிவு மட்டும் விட்டுட்டு சுற்றி பேஸ்ட் போடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, நார்மலாக போட்டால் போதும் பேஸ்ட்டு. இப்படி ஒட்டிட்டு பேஸ்ட்டை மூடிடுங்க. பேஸ்ட்டை வந்து இது பண்ணி திறந்து வச்சுருவாங்க. அப்புறம் மொத்தமாக விட்டாது, காஞ்சிச்சுன்னா விட்டாது. திரும்ப இப்படி எடுத்து எல்லா பக்கமும் பேஸ்ட்டு கரெக்டாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு எடுத்து இதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டிப்பை வந்து உள்ளே கொடுத்துக்கிட்டு பேக்லேருந்து ஒட்டுங்க. இந்த சைடு தான் ஒட்டணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒட்டுங்க, சரிங்களா? பேக்கில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த கனெக்டரை மாட்டிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ தான் நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தேவை, நம்ம ஸ்பீடு இருக்கணும். விட்டுட்டிங்களா? திரும்ப ஸ்டிக்கர் விட்டுக்கோங்க. இப்படி எல்லா ஸ்டெப் கரெக்டாக மாட்டிடலான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பேட்டரி மாட்டிட்டு டிஸ்பிளேயும் ஒட்டின பிறகு ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ஒட்டின பிறகு சின்னத்தில் கோடு வந்துடும். இப்படி ஆன் பண்ணிக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடுங்க. எல்லாத்தையும் மாட்ட ஆரம்பிச்சிடுங்க. எந்த இடத்துல ஒவ்வொரு ப்ரெஷ்ஷையும் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டிங்கன்னா டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆகிரும். எல்லா பக்கம் கரெக்டாக மாட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே,
மாட்டு ஸ்க்ரூ போட வேண்டியதான். சொன்ன பார்த்தீங்களா, ஒட்டின பிறகு டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா வேலையை பார்க்கணும். அப்படின்னா தான் வேலை நடக்கும். சிம் கார்டை மாட்டிடலாம். ஓகே, டிஸ்பிளே பக்காவாக ஒர்க் ஆகுது. திரும்பி எல்லா ஸ்க்ரூவும் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்க்ரூ போடும்போது கவனம், ரொம்ப போட்டு அழுத்திடக்கூடாது. அழுத்திட்டிங்கன்னா டிஸ்பிளே போய் நொறுக்கிட்டுரும். அது மாதிரி இந்த செல்ஃபோனுக்கான ஸ்க்ரூவை தான் கரெக்டாக போடணும். வேறு ஸ்க்ரூவை நீங்கள் போடாதீங்க, அதுவும் பிறகு டிஸ்பிளே நொறுக்கி விட்டுரும். இது என்ன ஸ்க்ரூ சேருமோ அந்த ஸ்க்ரூவை மட்டும் போடுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ரூவெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா டிஸ்பிளேல போய் ஒரு குத்து குத்திடும். குத்துருந்துச்சுன்னா சல்லிலே அது நிற்கிறோம் டிஸ்பிளே. இது ஒரு லாக் இருந்திருக்கு, மறந்துட்டு. அது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி லாக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சைடு போகிறோம் ஓவர். நம்ம இந்த சைடு தான். ஸ்க்ரூ வந்து அவ்வளோ ஸ்க்ரூ போடாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஸ்க்ரூ போடாமல் இருந்தேன்னா உங்களுக்கு என்ன ஒன்றா ரிங்கர் எடுக்காமல் போகும். அது கரெக்டாக அந்த டச்சு கிடைக்காம ரிங்கரு, இயர் ஸ்பீக்கரு, இல்லை சார்ஜர் சரியாக ஏறாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஸ்க்ரூ நம்ம ஒழுங்காக போடலான்னா வரத்தான் செய்யும். ஏன்னா அது கரெக்டாக போய் அந்த மதர் போர்டோட அட்டாச் ஆனால் தான் கரெக்டாக வேலை செய்யும். அதனால் நம்ம ஸ்க்ரூ போடுறது வந்து இருக்க ஸ்க்ரூ அப்புறம் கரெக்டாக எடுத்த ஸ்க்ரூ அப்புறம் ஒழுங்காக போடுறது தான் பெஸ்ட்டு. இதெல்லாம் ஸ்க்ரூ வந்து வெளியே கிடைக்கிது. அதனால் ஸ்க்ரூ கிடைக்கிறாட்டி நீங்கள் வெளியே பாக்கெட்டில் ஸ்க்ரூ வச்சுருக்காங்க, அந்த ஸ்க்ரூ கூட நீங்கள் வாங்கி
மாட்டிக்கலாம். இது பழைய ஃபோனில் பேஸ்ட்டு, இதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு வரேன் லைட்டாக. அதுக்கு எடுத்து செய்யணும். இதில் லைட்டாக பேஸ்ட் போடணும். பேஸ்ட் போட்டுட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக மாட்டியிருக்காமான்னு ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் மாட்டுங்க. அதுக்கு எடுத்து நினச்சின்னா நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்பையும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரே ஈவனாக டைட் வச்சு கட்டணும். நூல் வச்சு கட்டும்போது நமக்கு வந்து நம்ம கையில் ஒரு டெம்பர் இருக்கும், அந்த டெம்பருக்கு வச்சா போதும். ரொம்ப அழுத்தி கட்டணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். இந்த சிம் கார்டு, ஏன்னா கஸ்டமர் சிம் கார்டு போடுறது வாய்ப்பு இருக்கனால சிம் கார்டு டிரைவருக்கு கொஞ்சம் இடம் விடணும். நெக்ஸ்ட்டு பட்டன், ஆன் ஆஃப் பட்டன், இந்த மாதிரி பட்டன்கள் வந்தால் அதுக்கும் இடத்த கரெக்டாக அப்படி விட்டுறணும். பவர் பட்டன் இந்த மாதிரி இடத்தப்புறம் விட்டுட்டு அதுக்கு எடுத்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட வேண்டியதான். அதுக்கு எடுத்து இந்த சைடு இதில் எங்கிட்ட விடணும்னா சார்ஜர், சில நேரத்தில் கஸ்டமர் வந்து செல்ஃபோனில் சார்ஜ் இருக்காது, அதனால் இந்த சார்ஜர் போடுற போதே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மித்த இடத்துல போய் டேப் போட்டுருங்க. இப்போதைக்கு நான் சும்மா காட்டுறக்காண்டி போடுறேன். திரும்ப நான் திரும்ப வரைக்கும் நல்லா போடணும். உங்களுக்கு காட்டுறக்காண்டி சுற்றுவேன். அவ்வளோ அந்த மாதிரி கட்டி ஓரளவுக்கு எல்லா பக்கம் க்ளீனாக கட்டி லைட்டாக அறுத்து அதை ஆச்சர் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ செல்ஃபாக கவர் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஸ்பிளே ஒட்டுற விதம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா தெளிவாக கட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் கட்டணும்.
உங்களுக்கு காற்று டச்சு, சார்ஜிங் போட்டு டச்சு, வால்யூம் பட்டன், பவர் பட்டன் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கட்டியிருக்கேன். இதனால் உங்களுக்கு செல்ஃபோன் ஆன் ஆகிற பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபோன் ஆன் ஆகுதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.